ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல ரொம்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வழி ஆக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. புதுசாக ரூல்ஸை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க காலையிலேருந்து. பிகாஸ் ஆஃப் விஜய் பார்வதி வந்துட்டு ஹவுஸ் கிளீனுக்கு வந்ததுனால. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னங்க ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க, ஏங்க விஜய் பார்வதியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போ காலையிலேருந்து விஜய் போகிறதுக்கு நடக்கிற விஷயங்கள் தான் போயிட்டே இருக்குது. வேறு யார் தனியாக என்ன விஷயங்கள் தனியாக பண்ணாங்க ஒன்று சொல்லுங்கள், நான் வீடியோ போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா? பேசுகிறது எல்லாமே நைட்டு மட்டும் தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆதரை பற்றி பேசுவாங்க, இல்லை விஜய் பார்வதியை பற்றி பேசுவாங்க. திவ்யா அவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் பார்வதி கலாய்ப்பாங்க, இல்லைனா கமருதீன் கலாய்ப்பாங்க. வேறு என்ன இது வரைக்கும் பண்ணுறாங்க? காலையிலேருந்து பாருங்கள், விஜய் பார்வதியோட விஷயங்கள், சாரி கேட்ட விஷயங்கள் செம்மையாக போச்சு. அதுக்கப்புறம் கமருதுக்கு விஜய் பார்வதிக்கு நடந்த விஷயங்கள் பயங்கரமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு அந்த டீமில் வந்துட்டு முடிவெடுக்கும்போது ஒரு விஷயம் போச்சு. அதுக்கப்புறம் விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக விக்ரம் வந்து பேச விஷயங்கள் போச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே விஜய் பார்வதி வரும்போது விஜய் பார்வதி பற்றினா வீடியோ போட முடியும். அதையும் ஒரு 2 பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்னங்க காலையிலேருந்து விஜய் பார்வதியை பற்றி போட்டிருக்கீங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன், எந்த விஷயங்கள் எது யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் கமெண்ட் எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்றேன். இந்த லிங்க்கில் பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பேசுகிறேன். சரிங்களா? நடந்தால் பேச போகிறோம். ரைட். இப்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, இப்போ இவங்க எப்போ வந்து இந்த க்ளீனிங் டீமுக்குள்ளே வந்தாங்களோ அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆதரி எஃப்ஜியில் ஒரு பக்கம் வந்து அவங்க எப்படியாவது ஏதாவது பண்ணணும். இது வரைக்கும் க்ளீனிங் டீம் வந்து ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்காங்க நைட்டு அந்த க்ளீனிங். இந்த வாட்டி வந்துட்டு எப்போல்லாம் சாப்பாடு செஞ்சதோ அப்போல்லாமா துடைக்கணுமா? என்னடா இது? ஏன் அது போன வாரம் யாரும் பண்ணல? இது வரைக்கும் 10 வாரமாக யாரும் பண்ணல? அது தெரியாது. இந்த வாட்டி பிக் பாஸ் சொல்லிட்டாரு அதை பண்ணணும். அப்போ பிக் பாஸ் சொல்லியிருக்காருன்னா காமனாக தானே சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாருமே பண்ணலாம்ல. அது நாங்கள் பண்ண முடியாது. நீங்கள் க்ளீனிங் டீம் தான் நீங்கள் தான் பண்ணணும். இது ஒன்று. இன்னொரு இடம், நாங்கள் வந்து பெருந்தன்மையாக யார் இவர் நம்ம விக்ரமும் கமருதுன்னு சொன்னாங்க, பெருந்தன்மையாக வந்துட்டு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு பாத்ரூம் சைடு வந்து கம்மியான வேலைகள். சரி, வந்து ஹெல்ப் பண்ண சொன்னால் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எங்கே வேலை கம்மியாக இருக்கோ அங்கே தான் பண்ணுவோம், நீங்கள் சொல்கிற இடத்துல பண்ண முடியும். அதுக்கு பேர் ஹெல்ப் இல்லையாப்பா. எங்கே வந்துட்டு குப்பையிலே அந்த இடத்துல வந்து, அதாவது ஆளே இல்லாத இடத்துல நான் டீ கடை வச்சு பொழைச்சிக்கிறேன்றாங்க. சரி, ஆளே தேவையில்லை. சரி, இந்த கடைக்கு ஓனர் நான் இல்லை. ஓ, அதனால் அப்படி எப்படி? இப்போ ஓனராக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது இவங்க பண்ணுற விஷயங்கள். அதுக்கும் போட்டு கலாய்ச்சாங்க. இப்போ தான் பிக் பாஸ் ஹவுஸை போய் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு விக்ரம் கமருதுக்கிட்ட பேசிட்டு வராங்க. வந்த உடனே ஒரு வேலை கொடுக்குறாரு. லிவிங் ஏரியா, அதாவது அவுட்டர் கிச்சன் ஏரியா அவுட்டர் இருக்கு பாருங்கள், அதை ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டுன்னு. இப்போ தானே சாப்பிட்டு வந்தேன், இப்போ தான் பிக் பாஸ் ஹவுஸ் முடிச்சிட்டோம். பிக் பாஸ் ஹவுஸை நீ க்ளீன் பண்ணி முடிச்சு 1.5 மணி நேரம் ஆச்சான். யார்? வினோத் சொல்கிறார். வினோத் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தில் இருக்கார். அதனால் என்ன பண்ணுறாரு, சாண்ட்ரா பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார். சாண்ட்ரா ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். ஃபுல்லாக விஜய் பார்வதி. எதுக்காக அப்படி பண்ணுறதில்ல. அதே மாதிரி அந்த டீமில் அனௌன்ஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி நின்றுட்டுருக்காங்க, அரோரா பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க கை கட்டி கேட்டுட்ருக்காங்க. விஜய் பார்வதி சைலண்டாருன்றாரு. பேசுறது அந்த பக்கம்டா, இருந்தாலும் நான் பேசுறது நீ கேளுன்றாரு. என்னையா நடக்குது? நம்ம இப்போ வந்து என்ன நடந்துருக்கு பாருங்கள். அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வச்சுருக்காங்க, உள்ளே எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க. எடுக்கும்போது குப்பை விழுந்துருக்குல்ல, அதை வந்துட்டு இப்போ விஜய் பார்வதி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அட்டகாசம். ஆனால் இத்தனை வாரமும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க, அப்பயும் விழுந்திருக்கு. ஆனால் யாரும் க்ளீனிங் டீம் பண்ணதே கிடையாது. அதை அவங்க எடுத்து வைக்கிறவங்கள க்ளீன் பண்ணி முடிச்சிருவாங்களாம். இப்போ விஜய் பார்வதி தான் இருக்காங்கல்ல, பண்ணிட்டோம். விஜய் பார்வதி மட்டும் க்ளீனிங் டீம் கிடையாது, அது வந்து சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அது நேற்று தானே சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இல்லைனாலும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு விஜய் பார்வதி தான் டார்கெட். ஏன்டா இவ்வளோ நாள் இந்த மாதிரி இல்லையாடா, இப்போ ஏன்டா என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட எஃப்ஜி அங்கே தான் இருக்கிறாரு. இவ்வளோ நாள்னா அப்படி தான் வரும். எல்லா வாரம் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா வாரம் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, 10 வாரமும் ஒரே மாதிரி இருந்த விஷயங்கள் 11ஆவது வாரம் ஏன் மாறுதுன்றது இங்கே கேள்வி. வாரம் திடீர்னு மாறி வந்துச்சுன்னா நம்ம யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. 10 வாரம் 70 நாள் வந்து ஒரே ஃபார்மெட்டு. 71வது அந்த நாள் இந்த அடுத்த 11ஆவது வாரத்தில் இந்த பொண்ணு வந்தோடனே நான் அதே மாதிரி இதில் இன்னொரு கொடுமை இருக்குது. உள்ளே வந்து பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் வரார், யார்? விக்ரம். இன்னும் அந்த பக்கம் டிஷ்யூலாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணவே இல்லை. எப்படி க்ளீன் பண்ண எங்களுக்கு தெரியும், நீங்கள் போங்க. இல்லை, காமெடி பண்ணேன். அதுக்கப்புறமா சும்மா சொல்லிட்டு கம்முன்னு போனால் அதை கனவனத்தை அப்போ வந்திருப்பார். அவங்க வேலையில் நீங்கள் எங்கே டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்கள் வேலையில் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. எங்கள் காமெடி தாங்க பண்ண அப்படின்னாரு. திரும்ப அவர் அப்படிக்க போகிறாரு. ஆனாலும் அந்த பேப்பர் ஒன்றும் எடுக்கவே இல்லைன்றாரு. நோண்டுறது எதுக்கு? இதில் இன்னொரு விஷயம் நடக்குது. கமருதீன் இப்போ வந்துட்டு விக்ரம் கூட இருக்கார்ல, மண்டே கழுவுறாரு. ஆனாலுங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம உங்களை மணிப்புலேட் பண்ணணும்னு நினச்சிக்காதீங்க. அந்த பொண்ணு உங்களை வந்துட்டு கேமில் இது பண்ணுறதுங்க. அதான் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பெலாம் கேமில் கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏற்றி விடுறாரு. அப்போல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காரு.
என்னத்த சொல்ல, ஆனால் அப்படியே பேசி பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அவங்க எடுத்து நான் முடிச்சிடுறேன். எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் என்னென்னா, எனக்கு கோவமாக வருது. காலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் பிக் பாஸ் ஹவுஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வராங்க. இதில் சாண்ட்ரா வந்து எனக்கு வயிறு வலிக்கு நான் நைட்டு பண்ணிக்கிறேன், சூப்பர் டிலக்ஸை தான் என்னால் பண்ண முடியும், நீ இதை பண்ணிக்கோன்ட்டாங்க. வேறு எதுவுமே பண்ண முடியாது. சூப்பர் டிலக்ஸை பண்ணிவிட்டு தலை ரொம்ப க்ளீன் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு உடனே வராங்க, உடனே இதை போயிருக்கு. அதுவும் வந்துட்டு இந்த பக்கம் எல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்கு. ஆதிரியை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கிச்சனில் இதுக்கு முன்னாடி நடந்ததில்ல, அதை வந்து காணவனத்து ஏன் யாத்திரை ஏதாவது இவங்க வந்துட்டாங்க நீ பண்ணாதன்ற. ஏன்னா ஹெல்ப் பண்ணுறவங்க ஏன்னா நீ வேணான்னு சொல்கிற அப்படின்னு வினோத்தை கேட்டால் அது அவங்க வேலை கிடையாதான். இப்போ இதுவும் அவங்க வேலை கிடையாது இல்லை, இது இவங்க வேலை தான். அப்போ இது முன்னாடி 10 வாரமாக செய்யவே இல்லையே. அப்போ செய்யாமல் இருந்தால் அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போன்னு செஞ்சு ஆகணும் தா செம்மப்பா அப்போ நம்ம இருந்துச்சு, வேறு லெவலாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் பாருங்களேன், திரும்ப திரும்ப வந்து அங்கே பிரச்சனை எங்கே வந்து நிற்கிதுன்னு. இதனால தான் விஜய் பரவ வீடியோ. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்.